ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மாமி கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, அதனால நான் தான் மத்தியானம் சமைச்சேன். இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, அதை பூண்டு குழம்புன்னு சொல்லலாம். மாங்காய் அப்புறம் சுண்டைக்காய் வத்தல் போட்டு ஒரு குழம்பு, அப்புறம் வந்து கத்திரிக்காயும் போட்டிருந்தேன். அதனால இது வந்து பூண்டு வித் மாங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் ப்ளஸ் கத்திரிக்காய், ஒரு அழகான ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய், சுண்டைக்காய், மாங்காய் வத்தல் குழம்பு, பூண்டு நிறைய போட்டு, அதுதான் இன்றைக்கி ரெசிபி. பார்ப்போம். ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சிக்கிறேன். கொஞ்சோண்டு புளி இருந்தால் போதும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, புளி நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிபி இருக்குது, அதனால புளி நிறையா சேர்த்துக்கக்கூடாது. அதனால கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். நான் புளி எடுத்து கரைச்சிக்கிறேன் நல்லா. ஃபஸ்ட்டு திக்காக கரைச்சிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த புளி போதுமானது. அந்த புளி கரைச்சதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேப்பு மிளகாத்தூள், தட் இஸ் வெறும் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருப்பீங்களா, அதான் குழம்பு மிளகாத்தூள். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து அதை நல்லா கரைச்சி விட்டுறணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா கரைச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் இதில் வந்து மண் சட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மண் சட்டி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தய குழம்புன்னு இதை சொல்லலாம். வெந்தயம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் எந்தெந்த இடத்துல வெந்தயம் ஆட் பண்ணலாமோ அந்த இடத்துலலாம் ஆட் பண்ணிடுவேன். பாருங்கள் எவ்வளோ வெந்தயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்து துவப்பும் கசப்பும் சேர்ந்து ஒரே ஒரு சின்ன டேஸ்ட்டாக தெரியும். ஆனால் அது வந்து தெரியாது, அவ்வளோவா தெரியாது, டேஸ்ட்டாக தான் தெரியும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். வெந்தய குழம்புன்னு சொல்லலாம் இதை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பூண்டு நான் லாஸ்ட்டில் ரொம்ப சேர்ப்பேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெயில் மட்டும் கொஞ்சோண்டு லேசாக அப்படியே வதக்கிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இது வந்து சும்மா லைட்டாக ஃபர்ஸ்ட்டில் வந்து ஸ்மெல்க்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். அது மூணும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பண்ணாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது மட்டும் தான். நல்லா நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃபஸ்ட்டு. அந்த வெந்தயம், அப்புறம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. அது ரொம்ப கருப்பாக்க வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆச்சுன்னா கூட போதும். அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் சொல்லியிருந்தேனே, அந்த கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிடணும். நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணல, ஒரு கத்திரிக்காய் வந்து 4 பீஸாக அப்படியே நடுவில் மட்டும் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அதை வேக விடுங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் அதோட எசன்ஸ்லாம் இறங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு கூட வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வத்தல், முட்டை இது கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது.
கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல புளியில், அதை வந்து ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வத்தல் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து அதில் போட்டுடலாம். அப்புறம் சுண்டைக்காய் வத்தல் அதையும் அதில் போட்டுடுறேன். சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அதில் இருக்க துவர்ப்பு, அதில் இருக்க கொஞ்சம் கசப்பு உடம்புக்கு தேவையான ஒரு டேஸ்ட். அது அறுசுவைன்னு சொல்லுவாங்களே, அதில் முக்கியமான சுவை அதுக்கிட்ட இருக்குது. வெஜ் நம்ம நிறையா யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் சுண்டைக்காய் எவ்வளோ முடியுதோ சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் நிறையா போடணுன்னு. இப்போ வந்து அதை இடித்து போட போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த பூண்டை வந்து நல்லா இடிச்சுட்டு அதில் போட்டுடலாம். இந்த பூண்டோட டேஸ்ட் வந்து இந்த லாஸ்ட்டில் போட்டால் தான் தெரியும், அதனால் லாஸ்ட்டில் போடுங்க, இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. பூண்டோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக தெரியுது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் செஞ்சதே காலியாகிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக